ஒரு இயக்கம், வீரலட்சுமின்ற ஒரு பெண்மணி, என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு கோவில்பட்டி வீரலட்சுமி தான் தெரியும், இந்த பங்காரு லட்சுமி அந்த லட்சுமி தான் தெரியாதுன்னு அவர் கிண்டல் கேலியும் செஞ்சு பேசினாரு. அது ஏன் அப்படி பேசினாருன்னா, அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கணும். அவங்க செஞ்ச ஊழலை தமிழ்நாட்டில் யாருமே, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, யாருமே ஆவண வழியாக அடிப்படை ஆதாரத்தோட யாரும் நாட்டு மக்கள் மத்தியில் முன்னிலையில வைக்கல. அதனால அவங்களுக்கு பயம்ன்றதுனால என்ன யாருன்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த வீரலட்சுமி யாருன்னு தெரியாம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள எந்த அரசியல்வாதியும் இருக்கவும் முடியாது, இருந்ததும் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னாரு. இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க சாதத்துல உப்பு போட்டு தான் நீங்க திங்கிறீங்க அப்படின்னு உண்மையா இருந்துச்சுன்னா, நீங்க நேர்மையா பாஜக கட்சியில கொள்கை ரீதியா நீங்க வாழறீங்க அப்படின்னா, நான் சொல்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன், நான் ஆதாரத்தோட முன்வைக்கிறேன். ஒருத்தராவது ஏமா மாலினி ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அப்ப அடிப்படை ஆதாரத்தோட ஐடி அலுவலகத்துல இவ்வளோ ஹைட்ல வந்து ஒரு 20 கிலோ வெயிட்ல வந்து நான் வந்து ஆவணங்களை வந்து இங்கே ஏற்கனவே வச்சு எல்லா மீடியாவில் ஃபிளாஷ் நாங்கள் கொடுத்துருக்குறாங்களே, எந்த ஆதாரம் இல்லாமல் அந்த அவங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மை தன்மையை அறிஞ்சு சொன்னீங்கன்னா, என் மேலே தவறு இருந்தால் என் மேலே டிஃபர்மேஷன் போடலாம். மான நஷ்ட வழக்கடி என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நான் கொடுக்குற புகாரையும் பாஜக கட்சியில் இருக்கக்கூட ஒருத்தர் கூட, ஒரு எம்பி, இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட அவர் நேர்மையான அரசியல்வாதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் கூட வந்து வாயை திறக்கல. அப்போ நீங்கள் பாஜக கட்சி செஞ்ச ஊழலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிரதமர்லேருந்து, நிதி அமைச்சர்லேருந்து, மாநில தலைவர்லேருந்து, எம்பியிலேருந்து எல்லாருமே மூடி முழு சொத்துக்களை பூசணிக்காய் தூக்கி மறைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்.